நேற்று வெளியே போயிட்டு வரவள்ள ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, சரி இந்த அவசரத்துக்கு பீன்ஸ் கேரட்னா வாங்கிட்டு வந்துடலாம். கை நிறைய பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, அண்ணா எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்டால் 20 ரூபாங்கிறாங்க. எனக்கு தான் காதில் ஒழுங்காக விழலையான்னு திருப்பியும் கேட்டால் ஏம்மா 20 தாம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு பொருள் எடுத்துகிட்டு வெளியே வந்தாலே என் 100 காணாமல் போயிடும். பரவாயில்லையே இவ்வளோ கம்மியாக இருக்கே, இனிமேல் வார வாரம் இங்கே வந்து எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிடணும்னு நான் நினச்சி வச்சுருக்கேன். இந்த மட்டன் குழம்பு பண்ணலாதுக்கு தான் எங்கள் அம்மா கொடுத்த பொடி தீந்துட்டேன். நான் அரைச்ச பொடியை தான் போட்டேன். அது நைஸாக இல்லைங்கிறதுனால ஒரு மாதிரி சொர சொரன்னு இருந்துச்சு. சரி சாப்பிட்ற மாதிரி ஏதாட்டி ஒன்று வந்துடணும் கடவுளேன்னு அதை சைடில் வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கடையில் வாங்கின சிக்கன் வேறு இருந்துச்சு. கடையில் வாங்குற சிக்கன் மட்டும் விதவிதமாக இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேன், நம்மனா எப்போ இப்படி பண்ண போகிறோம்னு மனசில் நினச்சிக்கிட்டு அதுலேருந்து சிக்கனை லைட்டாக ஊற்றி போட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னு மாற்றி கையில் காலையிலேக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டேன். ஏன்னா அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி நம்மளோட கிரேவி எப்படி வந்திருக்குன்னு திறந்து பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப காரமாயிட்டேன். அதனால் நிறைய தேங்காய் போட்டு எப்படியோ மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிட்டேன். இவங்க சுக்கா தான் கேட்டாங்க. சுக்காவும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நானே பொடி இல்லாமல் இங்கே திணறிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னத்தையும் நான் பண்ணி கையில் எடுத்து கொடுத்து ஆஃபீஸ் அனுப்பிட்டேன்.